வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 24 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் சட்டவிரோதமாக ஒரு தமிழர் வாழ்ந்து வந்துள்ளார். அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடுமையான சட்ட திட்டங்கள் அமுலில் உள்ள நாடான சவுதி அரேபியாவில் 24 ஆண்டுகள் சட்டவிரோதமாக வாழ்ந்துள்ளார் தமிழர் ஒருவர். தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஞானப்பிரகாசம் ராஜமரியன். இவர் 1994 ஆண்டு சவுதியின் ஹேல் மாகாணத்தில் உள்ள பண்ணை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அவருக்கு அந்த பண்ணையில் சரியான ஊதியம் வழங்கப்படாததால் அவர் அங்கிருந்து தப்பித்து சவுதியில் உள்ள பாலைவன பகுதியில் சட்டவிரோதமாக வசிக்க தொடங்கியுள்ளார். 1994 ஆண்டு தமிழகத்தை விட்டு வந்த ஞானப்பிரகாசம் அதன் பிறகு தன் சொந்த மண்ணுக்கு ஒரு தடவை கூட செல்லவில்லை. ஆனால் தன் குடும்பத்துக்கு தவறாமல் பணம் அனுப்பி வந்துள்ளார். ஞானப்பிரகாசம் வீட்டை விட்டு வந்தபோது அவரின் 4 பெண் பிள்ளைகளும் சிறுமிகளாகவே இருந்துள்ளனர். உரிய ஆவணங்கள் எதுவுமின்றி சட்டவிரோதமாக பாலைவனத்தில் தஞ்சம் புகுந்த ஞானப்பிரகாசம் தனது 4 மகளின் திருமணத்திற்கும் செல்ல முடியாமல் அவதிப்பட்டுள்ளார். தற்போது ஞானப்பிரகாசத்துக்கு 52 வயது. இந்த நிலையில் சமூக ஆர்வலர் ஒருவரின் உதவியுடன் ஞானப்பிரகாசம் தற்போது தமிழகம் திரும்பியுள்ளார். ஐக்கிய அமீரகம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் விசா காலம் முடிந்த பிறகும் சட்டவிரோதமாக வசிக்கும் பிற நாட்டவருக்கு 90 நாட்கள் கருணை காலம் அளிக்கப்படுவதுண்டு. அதுபோன்று தற்போது சவுதி அரசும் 90 நாட்கள் கருணை காலம் வழங்கியுள்ளது. மட்டுமின்றி கருணை காலம் முடிவுக்கு வந்த பின்னரும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞானப்பிரகாசம் குறித்து தமிழக அரசோ மத்திய வெளியுறவு அமைச்சகமோ எந்த தகவலும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.